மேற்காசிய பகுதியில் இருக்கக்கூடிய போர் பதற்றம் மற்றும் அதனுடைய தாக்கங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை மாநில முதலமைச்சர்களுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்து பிரதானமாக பேசப்பட இருக்கிறது? அதனைத் தொடர்ந்து ஏதேனும் அறிவிப்பு வழியாக வாய்ப்பு இருக்கிறதா? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன ரமேஷ்? பிரதமர் மோடி நாளை மாலை சுமார் 5 மணி அளவில் மாநில முதலமைச்சர்களோடு காணொலி காட்சி வாயிலாக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துகிறார். இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல், அதனால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள அல்லது ஏற்பட போகின்ற தாக்கங்கள், அதனை எதிர்கொள்ள இந்தியா எப்படியெல்லாம் தயாராக இருக்கிறது என்பது குறித்துதான் மாநில அரசுகளோடு பிரதமர் மோடி ஆலோசிக்க இருக்கிறார். இதில் தமிழ்நாடு, கேரளம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக அந்த மாநில முதல்வர்களோடு மட்டும் அவர் ஆலோசனை நடத்த போவதில்லை. அதற்கு பதிலாக மத்திய அமைச்சரவையினுடைய செயலாளர் தனியாக சம்பந்தப்பட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களின் தலைமை செயலாளர்களோடு ஆலோசனை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த ஆலோசனையினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம், இப்ப மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய சூழல் என்ன என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். இந்த சூழல் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உடனடியான பிரச்சனை மற்றும் சவால் என்பது பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர், அடுத்ததாக உரம். இவற்றுக்கெல்லாம் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் என்கிற ஒரு அச்சம் நிலவுகிறது. பொதுமக்கள் மத்தியில் ஒரு பயமும் பீதியும் ஏற்படுகிறது. பேனிக் பையிங் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது போன்ற சூழலில் மாநில அரசுகளோடு கலந்து ஆலோசித்து இந்த சூழல் தற்போது உண்மையில் எப்படி இருக்கிறது, இந்தியா அதற்கு எப்படியெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இதுவரை இருக்கிறது, என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது, இன்னும் என்ன நடவடிக்கைகளை எல்லாம் இந்தியா எடுக்க போகிறது என்பது குறித்து மாநிலங்களுக்கு விரிவான ஒரு கலந்துரையாடலை பிரதமர் மோடி மேற்கொள்ள இருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் இது குறித்து பிரதமர் மோடி பேசுகின்ற போது, வரக்கூடிய நாட்கள் நமக்கு சோதனையான ஒரு காலகட்டம் தான், இந்த சோதனையான காலகட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு மாநிலங்களோட ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. எப்படி கொரோனா காலகட்டத்துல நாம் ஒரு டீம் இந்தியாவாக செயல்பட்டு அந்த நெருக்கடியை சமாளித்து வெற்றிகரமாக மீண்டு வந்தோமோ, அதே போல இந்த நெருக்கடியும் நாம் பொறுமையோடு கையாண்டு ஒரு டீம் இந்தியாவாக செயல்பட்டு மீண்டு வர வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான், அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் மாநிலங்களோடு இந்த ஆலோசனையை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பா இன்னைக்கு பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, பல மாநிலங்கள்ல பெட்ரோல் நிலையங்கள்ல மத்திய அரசு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாலும், அதாவது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, கச்சா எண்ணெய் இருப்பு இருக்கிறது, சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று தொடர்ச்சியாக கூறி வந்தாலும், இந்த பரவக்கூடிய வதந்திகள் காரணமாக பொதுமக்கள் இந்த பெட்ரோல் நிலையங்களில் அலைமோதக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை கட்டுப்படுத்துவது மத்திய அரசுக்கு மிக முக்கியமான ஒரு சவாலான பணியாக இருக்கிறது. என்னதான் மத்திய அரசு இதில் நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வந்தாலும் மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியது மாநில அரசுகள் தான். எனவே இந்த பீதியை கட்டுப்படுத்துவது, மாநில அரசு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்து மாநிலங்களுடைய ஆதரவை அவர் கோர இருக்கிறார். இரண்டாவதாக, கள்ளச்சந்தையில் விற்பனையாவதை கட்டுப்படுத்துவது மற்றும் பதுக்கலை தடுப்பது. பல மாநிலங்கள்ல இன்னமும் கூட எரிவாயு சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக தொடர்ந்து பதுக்கப்பட்டு வருகிறது. அவற்றின் மீதான சோதனையை தீவிரப்படுத்தி இந்த பதுக்கலை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் பிரதமர் விடுக்க இருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசிய போது கூட பிரதமர் மோடி இதே கோரிக்கையை மாநிலங்களுக்கு விடுத்திருந்தார். இந்த விஷயத்துல மாநிலங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது தவிர எந்த ஒரு காரணம் கொண்டும் விவசாயிகள் இந்த போர்னால் பாதிக்கப்படக்கூடாது என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். எனவே விவசாயத்திற்கு தேவையான யூரியா உள்ளிட்ட உரம் அவர்களுக்கு தங்கு தடையின்றி, அதுவும் விலை ஏறாமல் அந்த கரெக்டான விலையில் கொண்டு சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கும் மாநிலங்களுக்கு பொறுப்பு உண்டு என்று பிரதமர் தெரிவித்திருந்தார். அது குறித்தும் மாநிலங்களுடைய ஒத்துழைப்பை பிரதமர் மோடி கோர இருக்கிறார். இந்த போரினால் ஏழைகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கணிசமாக பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு அச்சம் இருக்கிறது. அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு செயல்படுத்த வரக்கூடிய பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ இலவச உணவு தானியம் வழங்கக்கூடிய திட்டத்தை மாநிலங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரதமர் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். அது குறித்தும் மாநிலங்களோடு பேசி அவர்களுடைய ஒத்துழைப்பை பிரதமர் மோடி கோர இருக்கிறார். இது தவிர மாநிலங்கள் ஒவ்வொன்றுக்கும் சில பரிந்துரைகள் இருக்கலாம். அப்படி மாநிலங்களுடைய சஜஷன்ஸ் என்ன, அவர்களுடைய தேவை என்ன, அவருடைய பரிந்துரை என்ன, இந்த சிக்கலை எதிர்கொள்ள அவர்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகளை முன்வைக்கிறார்கள் என்பது குறித்தும் மாநிலங்களுடைய கருத்துக்களை அவர் கேட்க இருக்கிறார்.
சில மாநிலங்களை பொறுத்தவரை இந்த சிக்கலை எதிர்கொள்ள குறிப்பாக எல்பிஜி தான் பல மாநிலங்களில் பிரச்சனையாக இருக்கிறது. அதை களைவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக மாநிலங்களுடைய கருத்துக்களை அவர் கேட்க இருக்கிறார். ஏற்கனவே மாநிலங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் தான் இந்த வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி என்பது 50% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மாநிலங்கள் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ஆலோசனைக்கு பிறகு வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி ஒதுக்கீடு இன்னும் ஒரு 10% அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் தான் நாளைக்கு மாநிலங்களோடு பிரதமர் மோடி ஒரு டீம் இந்தியா என்கிற அடிப்படையில் கலந்தாலோசனை கூட்டத்தை பிரதமர் மோடி நடத்த இருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.